Assalamualaikum. Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு ரெசிபி வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். பூண்டு சட்னி எப்படி செய்யறதுன்னு தான் வந்து காமிக்க போறேன். எங்க வீட்ல வந்து இந்த டைப்ல தான் வந்து பூண்டு சட்னி செய்வாங்க. இதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் வந்து எடுத்துர்க்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் இதுல வந்து ஒரு 20 ல இருந்து 25 பல்லு வந்து பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டை வந்து கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். லைட்டாக ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு பூண்டை நம்ம வதக்க போகிறோம். இப்போ பூண்டு வந்து லேசாக வதங்கிருச்சு. இந்த டயத்தில் வந்து ஒரு 5 ல இருந்து 6 காஞ்ச மிளகாய் வந்து ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து ஸ்பைசி லெவல் வந்து எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாம் சேர்ந்து இப்போ நல்லா ஒரு பூண்டு வந்து லைட் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நம்ம இப்போ நல்லா வதக்கிக்க போகிறோம். பூண்டெல்லாம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இந்த டயத்தில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஆற வச்சு சட்னி அரைக்கிறப்பையும் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் கல் உப்பு ஆட் பண்ணதுனால இப்படி எண்ணெயிலே போட்டு வதக்கிட்டா கல் உப்பு வந்து கரைஞ்சிருங்கிறதுனால இப்படி ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்குவோம். நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இதுக்கு தேவைப்படாது. கரெக்டாக இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸை வச்சு ஈஸியாக வந்து பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அரைச்சி முடித்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணணும். இது வந்து தோசைக்கு வந்து நல்ல பெஸ்ட்டான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் எவ்ரிவன்.